இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இறுதியாக வெளியான இந்தியன் 2 கேம் சேஞ்சர் திரைப்படம் தோல்வியை சந்தித்த நிலையில் அதிலிருந்து மீளும் வகையிலேயே விட்ட வெற்றியை மீண்டும் தளபதி 70வது படத்தின் மூலம் பிடிக்க வேண்டும் என்ற முடிவில் சங்கர் காணப்படுகின்றார். இதனை அடுத்து சங்கர் தளபதி விஜய் வைத்து எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுவும் தளபதியிடம் கதையை சொல்லியுள்ளதாகவும் அந்த கதையை தளபதி ஓகே சொல்லியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் படம் மட்டும் கடைசி படம் இல்லையாம். தனது அரசியல் முடித்த கையோடு இந்த படத்தில் நடிக்க இருக்கிறாராம். தளபதி விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். கோட் படத்திற்கு பிறகு தளபதி விஜய் ஹெச் வினோத்தை தன் அடுத்த பட இயக்குனராக தேர்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் தன் கடைசி பட இயக்குனராகவும் ஹெச் வினோத்தை தேர்வு செய்தார். தளபதி விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்க பல இயக்குனர்கள் போட்டி போட்டனர். கிட்டத்தட்ட 10 இயக்குனர்களின் பெயர்கள் அடிபட்டது. அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயின் கடைசி படம் இது என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டபுள் மடங்காக உள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியானது. இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பலரும் தளபதி விஜயின் கடைசி படத்திற்கு அவரின் முதல் பட பெயரான நாளைய தீர்ப்பு தான் டைட்டிலாக இருக்கும் என கூறினார்கள். ஆனால் இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ளார் ஹெச் வினோத். இதை வைத்து பார்க்கையில் கண்டிப்பாக ஜனநாயகன் படம் அரசியல் படமாக தான் இருக்கும் என தெரிகின்றது. ஜனநாயகன் படத்தின் அடுத்த அப்டேட்டாக கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட இருக்கிறார்களாம் படக்குழு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.